ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஓவரால் நர்சரி அப்படியே சுற்றி காட்டுறேன். எக்கச்சக்கமான பூக்கள் காலையிலே நம்ம கண்ணுக்கு தரிசனம் கொடுக்குற வகையில் சூப்பராகவே இருந்தது. அந்த பூக்களை எல்லாத்தையும் நீங்களும் பார்க்கணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் ஒரு 3 நிமிஷத்துக்கு தான் நான் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய வீடியோஸை பற்றி பார்க்கலாம். ரோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா காஷ்மீர் ரோஸ், மற்ற ரோஜா வகைகள் எல்லாமே இருந்தது. அப்புறம் சாமந்தி ஹைப்ரிட்டில் நல்லா பெருசாக பூக்கக்கூடிய வெரைட்டி, துளிர் சாமந்தி, துளுக்க சாமந்தின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த வெரைட்டிஸ். மற்ற எல்லாமே கார்டனில் இன்டோர் பிளான்ட்டு, அவுட்டோர் பிளான்ட்ஸுன்னு சொல்லிட்டு எல்லா வகையான செடிகளுமே இருந்தது. நிறைய அழகுக்காக மட்டும் குரோட்டன்ஸாக வச்சு வளர்க்கக்கூடிய பிளான்ட்ஸும் இருந்தது. அதுக்கு அடுத்ததாக ஓவரால் பூச்செடிகள் இப்போ பார்க்க போகிறோம். ஹைட்டாக இருக்கக்கூடிய பழமரங்களும் அதிகமாகவே இருந்தது. அப்புறம் நிறைய இட்லி பூ கலராக இருந்தது. எல்லோ, அப்புறம் சிகப்பு, ஆரஞ்சு, இந்த வகையானது. செம்பருத்தியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹைப்ரிட் செம்பருத்தி, நல்லா அடுக்கா பூக்கக்கூடிய செம்பருத்திகள். ஒத்த செம்பருத்திலேயே சில கலர்ஸ் மட்டும்தான் இருந்தது. பூக்கள் ரொம்ப விரியாமல் இருந்தது. மற்றபடி ஓவரால் ரொம்பவே கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருந்தது. டபுள் கலர், ட்ரிபிள் கலர் பூக்கள்லாம் கூட அதிகமாகவே இருந்தது. பால்சம் பார்த்தீங்கன்னா என்னதான் கலர் இருந்தாலும் அந்த ரெட்டும் ஆரஞ்சும் சேர்ந்த மிக்ஸில் ஒன்று வரும் பாருங்கள், அவ்வளோ அழகாக இருக்கும். மஞ்சள் கலரில் அப்படி ஒரு காலையில் மங்களகரமான பூக்கள் எவ்வளோ இருக்குது பாருங்கள். எல்லாம் ஒரு தொட்டியில் வச்சுருக்காங்க. போகன் வில்லாவும் ரொம்ப அழகாக இருக்குது. அதிகப்படியான பூச்செடிகள் நிறைய வச்சுருக்காங்க. கொஞ்சமாக தான் பழச்செடிகள் எல்லாமே இருக்குது. சாமந்தி ஒவ்வொரு தொட்டிலையும் மேக்ஸிமம் 30 பூவாவது நல்லா பூத்து பஞ்சாக இருக்குது. அதே மாதிரி மொட்டுக்கள் கூட அதிகமாகவே வச்சுருக்காங்க. இப்போ பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே பட்டன் ரோஸ் வெரைட்டி தாங்க. ரோஜா செடி, செம்பருத்தி மட்டும் இல்லாமல் டிசம்பர் பூ ரொம்ப பூக்களோடு இருந்தது. அப்புறம் மல்லி, எல்லா செடிகள்லேயும் மொட்டுக்கள் நிறைய வச்சுருந்தாங்க. எல்லாத்தையும் உங்களுக்கு இந்த வீடியோவில் சுற்றி காட்டிகிட்டு இருக்கேன். உங்களுக்கு வேணான்னா இன்னும் 1 நிமிஷம் கழிச்சு கொண்டு நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு வீடியோவை பார்த்துக்கலாம். இப்போ ஓவரால் நர்சரி சுற்றி பார்த்தோம் இல்லைங்களா. நர்சரியில் பார்க்குற பூச்செடிகள் நம்ம எதுக்காக வாங்குகிறோம்? நம்ம வீட்லேயும் இதே மாதிரி நல்லா பூக்கணும். பூச்செடி ஒரு நோய் தாக்குதல், பூச்சி தாக்குதல் வந்தாலும் சமாளித்து தேத்தி கொண்டு வந்துடணும்னு நம்ம ஆசைப்பட்டு வாங்கி வளர்ப்போம். எப்பொழுதும் பூக்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் நிறைய நோய் தாக்குதல், பூச்சி தாக்குதல் வரும். செடி பட்டு போகிற அளவுக்கு, கருகி போகிற அளவுக்குலாம் இருக்கும். இப்போ காட்டுறேன் பாருங்கள் பூச்செடியில் எந்த அளவுக்கு மொட்டுகள் கருகி போகுது அப்படின்ட்டு. இது நிறைய பேருக்கு பூச்சி தாக்குதல் அப்படின்னு கூட தெரியாமல் இருக்கலாம். த்ரிப்ஸ் அஃபெக்ட் பண்ணது அப்படின்னு சொல்லலாம். இலைகள் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சுருண்டு போயிட்டு பூச்சி தாக்குதலால் செடி ரொம்ப வாடி போயிடும். அதே மாதிரி இலைங்களில் வண்டுகளும் இதே மாதிரி சாப்பிட்ற பிரச்சனைகளும் இருக்கும். இதையெல்லாம் தாண்டி தாங்க நம்ம ஒவ்வொருத்தருமே செடிகள் வளர்த்துட்டு வரோம். இதை பார்க்காம நம்ம செடி வளர்க்குறோம் அப்படின்னாலே கெமிக்கல் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு அர்த்தம். ஆனால் நம்ம கார்டனில் இயற்கை சார்ந்த பொருட்கள் இருக்கும் பொழுது நன்மை செய்கிற பூச்சிங்களும் அதிகம் வரும், தீமை செய்கிற பூச்சிங்கள் வரும். அதை நம்ம தான் போக்கணும். துளிர் வராமல் இருக்குது அப்படின்னா ஒரு செடி நம்ம நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வந்து வைக்கிறோம், 15 நாள் கழித்து அடுத்த துளிர் எட்டி பார்த்துடணும்னு நினைக்கவே கூடாது. நம்மளுடைய இடத்துக்கு வந்து அடாப்ட் ஆகிறதுக்கே அந்த செடிக்கு 1 மாதத்துக்கு மேலே ஆகும். அப்படி இருக்கிற செடிக்கு நம்ம அதிகமான ஊட்டங்கள் கொடுத்தா தேவையில்லாமல் கருகி போய் பட்டு தாங்க போகும். ஓரளவுக்கு அந்த செடிக்கு இருக்கக்கூடிய இடத்துக்கு ஏற்ற மண்கலவை ரெடி பண்ணி கொடுத்துட்டு நல்ல நிழல் இருக்கிற இடமா, கொஞ்சமாக சன்லைட் படுற இடத்துல நீங்கள் வச்சு பாருங்கள். அந்த செடி நம்ம இடத்துக்கு ஏற்ற மாதிரி செட் ஆகிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு பூத்து தாக்கும். நல்லாவே நிறைய பூக்கள் பறிக்கலாம்.
இந்த மாதிரி நீங்களும் கொஞ்சமாவது ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்ததான் பூச்சி தாக்குதல் சொன்னேன் இல்லைங்களா? த்ரிப்ஸ் வரும், ஏஃபிட்ஸ் வரும். இந்த வீடியோலயே உங்களுக்கு எல்லாமே ஏ டூ இசட் காட்டுறேங்க. த்ரிப்ஸ் பார்த்துட்டீங்க. ஏஃபிட்ஸ்ன்றது அந்த மொட்டு பகுதிகள் முழுக்க கருப்பு கலர் பேன் மாதிரியோ, இல்ல பச்சை கலர், மஞ்சள் கலர் எந்த கலர் வேணாலும் இருக்கலாம். அந்த மாதிரி வந்தது அப்படின்னா, அந்த மொட்டையும் தாக்கிடும். செடியை வந்து ரொம்ப வாட விட்டுரும். இலைகள் ரொம்ப நல்லா இருக்காது. இலைங்களுக்கு கீழே நிறைய கூட்டமாக இருக்க ஆரம்பிச்சிடும். அதையும் நீங்கள் போக்குறதுக்கு எல்லாமே சேர்த்து ஓவரால் இன்னைக்கு ஒரு ஃபர்டிலைசர் பார்க்க போகிறீங்க. ஒரு பூச்சி வெரைட்டியாகவும் இருக்கும். அதே சமயம் செடி வந்து நல்லா வளர்கிறதுக்கும் ஊட்டம் கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கும். துளிர் வராமல் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது எதனால் மண்ணை லைட்டாக கிளறி விட்டு பாருங்கள். ஈரப்பதம் கரெக்டாக இருக்கா, இல்லை ரொம்ப மண் வறண்டு போயிருக்கான்னு முக்கியமாக பார்த்துட்டு அதுக்கு அடுத்த ஸ்டெப்ஸ் தான் நம்ம போகணும். இப்போ நம்ம மாடி தோட்டத்தில் இருக்கிற ரோஜா செடிகள் எல்லாமே பார்க்குறீங்க இல்லையா? முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே மரமாக வளர்ந்துருக்கும். நல்லாவே பூக்கள் வைக்கும். துளிர்கள் எப்பொழுதுமே வரும். வரல அப்படின்னாலே கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க விட்டுட்டு அந்த செடியை கொஞ்சம் நிழலாக இருக்கிற இடத்துல வச்சுட்டு நான் கொடுக்குறதுன்னு பார்த்தீங்கன்னா லைட்டாக ஈரப்பதம் இருக்கிற மாதிரி பார்த்துக்குவேன். அடுத்ததாக பூச்சிங்கள் ஏதாவது தாக்கியிருக்கா அந்த இலை பக்கம் எல்லாமே செக் பண்ணிவிட்டு தண்டு பகுதி கருகுது அப்படின்னா இந்த கத்தாழை இருக்கு இல்லைங்களா? அதை கொஞ்சமாக எடுத்து வைக்கலாம். இல்லை மாட்டு சாணம் இருக்குது பாருங்கள், ஃப்ரெஷ்ஷானது, அதை எடுத்து நல்லா சுருட்டி கொஞ்சமாக மேலே வச்சிட்டிங்கன்னா சீக்கிரம் கருக ஆகாமல் இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம். இப்போ பார்த்துட்டு இருக்கிறதாங்க ஏஃபிட்ஸு எப்படி தாக்கி வச்சுருக்கு பாருங்கள். தண்டு பகுதிகள், மொட்டு பகுதிகள் எல்லா இடத்துலையும் தாக்கும். இந்த மாதிரி இருந்தாலும் நீங்கள் நல்லா ஒரு 2-3 ஐஸ் க்யூப் எடுத்துகிட்டு அந்த தண்ணியில் 1 லிட்டர் தண்ணி கூட போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அடித்து விட்டு ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எந்த விதமான பூச்சி வெரைட்டிங்களும் கொடுத்துட்டு வரலாம். வாரத்துக்கு ஒன்ஸ் லைட்டாக கொடுத்துட்டு வாங்க. இன்றைக்கி பார்க்குற உரம் பார்த்திங்கன்னா இது மாதிரி பூச்சி தாக்குதல் அதிகமாக இருக்குது, செடி இலைகள் கொட்டி போகுது, குச்சியாக இருக்குது அப்படின்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் சேர்க்க பொறுத்து ஒரு 3 பொருள் தாங்க. ஒன்று பார்த்திங்கன்னா கற்றாழை எடுத்துக்கோங்க. அது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு வெந்தயத்தை நல்லா ஊற வச்சுக்கோங்க. ஒரு நாள் முழுக்க நைட்டு ஊறட்டும். இது ரெண்டுத்தையும் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு மிக்சியில் போட்டு நல்லா மசியாக அரைச்சிக்கோங்க. நீங்கள் அப்படியே ஃபர்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் அந்தளவுக்கு எசன்ஸ் எதுவுமே இறங்கியே இருக்காது. நல்லா மிக்சியில் போட்டு மசியாக அரைச்சி எடுத்துருக்கேன் இல்லைங்களா? இது கூட நான் அரைக்கும் பொழுதே கொஞ்சமாக ஒரு 10 நாள் இருக்கக்கூடிய தயிர், புளிச்சு போன தயிர் சேர்த்துருக்கேன். ஒருவேளை தயிர் இல்லை அப்படின்னா நம்ம சாதம் வடித்த தண்ணி இருக்கு இல்லைங்களா? அதையும் நல்லா புளிக்க வச்சு சேர்த்துக்கோங்க. அப்படி டைரெக்டாக சேர்க்காதீங்க. இதுக்கப்புறம் கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. ஓரளவுக்கு நாட்டு சர்க்கரை இல்லை அப்படின்னா வெல்லம் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு நாள் முழுக்க நல்லா நொதிக்க விட்டுருங்க. ஏன்னா நம்ம சேர்த்துருக்க தயிர் ஏற்கனவே நல்லா புளிச்சு இருக்கும். அதுக்கு அடுத்ததான் நம்ம சேர்த்து இருக்கக்கூடியது எல்லாமே கொஞ்சம் கோல்டாக இருக்கக்கூடியது தான். அந்த கற்றாழை ஜெல்லு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஹார்மோன் பூஸ்டராக இருக்கும். இதை எல்லாத்தையும் சேர்த்துட்டு நீங்கள் அந்த ஒரு கப் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் பார்த்தீங்களா? இது கூட ஒரு 5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா டைலூட் பண்ணிவிட்டு செடிங்களுக்கு வாரத்துக்கு ஒரு முறை கொடுத்துட்டு வாங்க. ரொம்ப ஈரம் இல்லாமல் இருக்கும்பொழுது நீங்கள் லைட்டாக கொடுத்துட்டு வரலாம். இந்த மாதிரி நீங்கள் உங்கள் செடிங்களுக்கு கொடுத்துட்டு வரும்பொழுது பூச்சி தாக்குதல் அதிகமாக இருந்தாலும் அதுவும் கிளியர் ஆகிடும். ஏன்னா இதில் இருக்கக்கூடிய அந்த வாடைக்கு பூச்சிங்களும் போயிடும், செடியும் நம்ம காப்பாற்றி கொண்டு வந்துடலாம். உங்கள் கார்டனுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். மண் பகுதியில் முடிஞ்ச அளவுக்கு கொடுத்துட்டு வாங்க. காலையில் பொழுது போல் கொடுங்க. அப்போ இன்றைக்கி இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. பாய் பாய். ஹாவ் ஏ ப்ளசன்ட் டே.